முதன்மையாக அணுகுண்டுவீச்சாளராக வடிவமைக்கப்பட்ட P-2 1999இல் கொசோவோ போரில் வழக்கமான அணுசக்தி அல்லாத ஆயுதங்களை வீச முதன்முதலில் போரில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் P-2 ஸ்பிரிட் விமானம் ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியா, ஏமன் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது. அதுவும் ஜூன் 2025 ஈரான்-இஸ்ரேல் போரின் போது ஈரானிய அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான பணிக்காக அமெரிக்கா ஒரே நேரத்தில் 7 P-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தியது. மொத்தம் 21 P-2 விமானங்களை தனது விமானப்படைக்காக அமெரிக்கா உருவாக்கியது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி அமெரிக்க விமானப்படை 19 P-2 விமானங்களை சேவையில் கொண்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு விபத்தில் ஒரு P-2 விமானம் அழிக்கப்பட்டது. மற்றொரு P-2 விமானம் 2022இல் ஏற்பட்ட விபத்தில் சேதமடைந்த பின்னர் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம். ஃப்ளைட் டெஸ்டிங் மற்றும் மேம்பாட்டில் இருக்கும் அமெரிக்காவின் B-21 ரேடர் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் P-2 விமானங்களை மாற்றும் வரை P-2 விமானங்களை இயக்க அமெரிக்க விமானப்படை திட்டமிட்டுள்ளது.